ஹாய்ங்க, வணக்கம். இந்த வார வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான பொருட்கள் தான். அது முதல்ல காட்டுறது இந்த சீமந்த பாத்திரம்னு சொல்லுவாங்க. அது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் நாம் லைக் எல்லாம் ஒரு 100 லைக்ஸை எதிர்பார்க்குறோம். அது வரல இன்னும் கூட. கொஞ்சம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகேன்னு வாங்குறவங்க நிறைய பேர் வாங்குறீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றி. இதில் பார்த்திங்கன்னா 4 அடுக்கு 3 அடுக்குன்னு 2 இருக்குங்க. பாத்திரத்தோட உட்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளீயம் போட்டிருக்கு. மூடி பார்த்திங்கன்னா அவ்வளோ கனமாக இருக்குங்க. மேல் மூடி மட்டுமே அவ்வளோ கனமாக இருக்குது. இந்த சீமந்தத்துக்கு 7 சாப்பாடு இதில் எடுத்துக்கிட்டு சக்கரை பொங்கலும் தயிர் சாதமும் தனியாக ஒரு தூக்கில் எடுப்பாங்க. அது கொஞ்சம் நிறைய வைக்க தேவை இருக்குமே அப்படின்னு. அதாவது அந்த வரிசையில் வைக்கிறதுக்கு தான். சாப்பாடுன்றது தனியாக செய்திருப்பாங்க. அந்த இடத்துல சின்னதாக வச்சு வைக்கணும். அதுக்கும் ஒரு அழகு பார்த்து அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்கள். அதுதான் பெரிய விஷயம். இது சரியாக அடுக்கலை. இருங்க கொஞ்சம் நல்லா கரெக்டாக அடுக்கி காட்டுறேன். 4 நின்றுடுச்சு. இதில் பேர் இருக்குங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா அதுலேருந்து காட்டுறேன். ஒரு நிமிஷம். 12 இன்ச்சு இருக்குங்க. 11லேருந்து 12 இன்ச்சுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? அளவு கேட்குறீங்கன்றதுனால நான் இதிலேயே உங்களுக்கு அளவை பற்றி சொல்லிடுறேன். கரெக்டாக அளவு இருக்கணும் அப்படின்றதுனால அந்த அளவையும் அழகாக நான் உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன். ஒரு சிலதுக்கு சொல்லலைன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 5.5 to 6 இன்ச்சு இருக்குங்க. 5.5 to 6 இன்ச்சு இருக்கும். நல்ல சாதம் நல்லா தெளிவாக அந்த வரிசையில் வைக்கும்போது தட்டில் அழகாக இது 7 சாதமும் சுற்றி 6 நடுவில் ஒன்று வச்சு வைக்கும்போது ஒரு தாம்பாளத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். இது 3, அது 4. இந்த அடுக்கு பார்த்திங்கன்னா அந்த அடுக்கோட பாத்திரத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சும்மா அது உள்ளே போகிற மாதிரி சின்னது. அதுக்கு இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு சின்னது, அவ்வளோதான். உயரம் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. அகலம் 5 இன்ச்சு இருக்குங்க. நான் இது உள்ளே வச்சு காட்டுறேன் பாருங்களேன். ஒன்று எடுத்துகிட்டு வச்சு காட்டுறேன். டைட்டாக இருக்குங்க. அதாவது வாங்கினது புழங்கவே இல்லை, அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க. அந்தந்த விசேஷத்துக்கு எடுத்துகிட்டு அப்படியே பாதுகாப்பு பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அதுக்குன்னு தனித்தனியாக ஆளை வச்சு பாதுகாத்துருக்காங்க. அது உள்ளே போச்சு பார்த்திங்களா? அவ்வளோதான். மொத்தம் 7 அடுக்கு இருக்குது. இதில் 3, அதில் 4. இல்லை நீங்கள் தனித்தனியாக வேணும்னு கேட்டாலும் தருவேன். 7 வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது 4, இது 3. பேர் சொன்னேன் இல்லைங்களா? அந்த பேர் இருக்குது பாருங்கள், தெளிவாக தெரியுது. அதில் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா அது பேர் பார்க்கலாம். நீங்கள் இதுலேயே ஜூம் பண்ணி பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியும். அடுத்து நாம் ஒன்று பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்குங்க. இது முந்தி ஒரு தரம் போட்டிருக்கேன். இது பின்னாடி டிசைன் இல்லாமல் போட்டிருக்கேன் நான். இந்த தரம் பின்பக்கம் டிசைன் இருக்கதா தெரியுது. நீங்கள் இதை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். நானும் கிட்ட காட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணுன்னா இன்னும் ஜூம் பண்ணி பாருங்கள். வார்ப்புங்க, ஒரே வார்ப்பு. இதெல்லாம் ஒரு மயில் இறகு பின்னாடி பெருசாகவும் முன்னாடி சின்னதாகவும் வச்சு ஒரு 100 கிராமுக்கு மேலே எண்ணெய் ஊற்றலாம். நடு ஹாலில் அழகாக வச்சு திரி போட்டு ஏற்றினா அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. நல்ல வேலைப்பாடோடு உடையது. வெங்கலங்க இது, வார்ப்பு வெங்கலம். அளவு பார்க்கலாம். ஒரு 3.5 இன்ச்சுக்கு மேலே இருக்குங்க அகலம். அந்த எண்ணெய் அகலோட அகலம். இது பார்த்திங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சு கிட்டே இருக்குங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணா அளவு இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமே கண்டி கம்மியாக இருக்காது. இது ஒரு 6.5 இன்ச்சுக்கு மேலே இருக்குங்க. நல்லா அழகாக இருக்குங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குது. பழசு தானே கண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது, நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்ப திரும்ப உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன் நான். சில பொருட்களெல்லாம் நம்ம வாங்கும்போதே நமக்கே வாங்குற மாதிரி வாங்குவோம். அந்த பொருட்கள் திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டு இருந்தால் பணமுடக்கமாகுதுன்னு திரும்ப போடுவோம். நாம் சந்தோஷப்பட்ட மாதிரி நிறைய பேர் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக. இது ஒரு பெட்டிங்க.
அந்த காலத்து வெத்தலை பெட்டி, பான் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்ந்திருக்காங்க. வெத்தலைக்காக இவ்வளோ செலவு பண்ணி அதை அழகாக சேவிச்சு பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 6 பாக்ஸ் இருக்குது, நடுவுலையும் ஒரு பாக்ஸ் இருக்குது, இது மூடியோட. இந்த கார்விங் பாருங்களேன், கை வேலைப்பாடு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது முதல் பாக்ஸுங்க. இதுக்கு அடுத்து கீழே உள்ளதில் இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 பாக்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் இதை வாங்கி கம்மல், ஜுமிக்கி, மூக்குத்தி, இந்த மோதிரங்கள் இதெல்லாம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கிட்டு இது நடுவில் ஆரம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதில் வேலைப்பாடு நல்லா இருக்குங்க, கை வேலைப்பாடு. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, பெட்டி வந்தால் சொல்லுங்கள் ஜுவல் பாக்ஸ் அப்படின்னு. இந்த வாட்டி போட்டிருக்கேன் நான். ரொம்ப தெளிவாக இருக்குங்க, எங்கேயும் ஒரு அடியோ டேமேஜோ எதுவுமே கிடையாதுங்க. கிளாவர் டிசைனில் அழகாக கார்விங் பண்ணியிருக்காங்க. என்னோட பிடி இன்னும் விசேஷங்க. பெரிய பெரிய பெட்டிகளுக்கெல்லாம் வைக்கக்கூடிய சைடு ஹேண்டில்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். சாதாரண பிடி இல்லை, அதிலே ஒரு குமிழ் 2 குமிழ் வச்சு அதுக்கப்புறம் பிடி. இது ஒரு பகுதி, 2ஆச்சாங்க. இது 3ஆவது. இந்த பக்கம் பிடியை காட்டுறேன். இது பேக் சைடு. இதுக்கும் கீழ்ப்பகுதியும் காட்டுறேன் பாருங்கள். இது கீழ்ப்பகுதி. இதில் கால் அமைப்புகள் பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஸ்டாண்டு மாதிரி அதுலேயும் டிசைன் பண்ணியிருக்காங்க. வடித்து அதுக்கப்புறம் அதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தெளிவாக இருக்குங்க. உடனே புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிவிட்டு நான் இப்போ தானே போட்டிங்க அதுக்குள்ளே எடுத்துட்டேன்றீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு நீங்களும் எல்லோரும் ஒன்று தான். தயவுசெய்து இல்லைன்னு சொன்னால் மட்டும் கோவிக்காதீங்க. நிறைய பேர் கோவப்படுறீங்க, நான் கேட்டேனே நீங்கள் தரலையே அப்படின்னு. ப்ளீஸ் தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. இருந்தால் கொடுத்துடுவேங்க. ஒரு பொருள் தானே இருக்குது. இப்போ பெட்டின்னா இது ஒன்று தான் இருக்குது. இது நீங்கள் யார் முதல்ல கேட்குறீங்களோ உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்புறம் நீங்கள் அது இல்லைன்னு சொல்லும்போது என்ன கேட்குறீங்க. அடுத்தது வாழைப்பூ சொம்பு. இது பழசுங்க, ரொம்ப பழசு. ஆனால் வெயிட் அதிகம் இல்லைங்க. இது இதனோட கலரை பார்த்தாலே தெரியும், ரொம்ப பழசு. வெயிட் அதிகம் கிடையாது. வாய்ப்பகுதியும் கொஞ்சம் அகலமாக தான் இருக்குங்க. கனம் கம்மி தான், அதுதான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. வெயிட் கம்மி. இதனுடைய வாய்ப்பகுதி அளவெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வாட்டி உங்களுக்கு கலந்து காட்டினோன்னே காட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவ்வளோ தெளிவாக தெரியுதான்னு தெரில, ஜூம் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சுங்க. 2.5 இன்ச்சு வாய்ப்பகுதி. உயரம் 5 இன்ச்சுக்கு மேலே இருக்குங்க. எப்படியும் ஒரு 150-200 தண்ணி பிடிக்குங்க. அதில் 150 பிடிக்கும். அதுக்கு மேலே பிடிச்சாலும் ஓகே தான். நல்லா அழகாக இருக்குது. என்னோடய அமைப்பு இந்த சாதாரணமாக ஒரு வாழைப்பூ சொம்புலையே இது கொஞ்சம் வயிறுக்கிட்ட பருமனாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பார்த்தவங்க உங்களுக்கு தான் தெரியும். என்னை விட பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவில் இங்கே இருக்குது இதை பாருங்கன்னு எனக்கு அழகாக அனுப்புகிறீங்க டைமிங்கோட. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது என்ன பார்க்கலான்னா, ஒரு நிமிஷங்க, கீழே இருக்க எடுக்கிறேன். விளக்குங்க, பெருமாள் விளக்கு. பெருசு இது பாருங்கள், கைக்கே அகலம் ஜாஸ்தியாக இருக்குது. நான் அளவு போடலை, வேணும்னும் போது கேளுங்க. இதில் ஒரு 7 அடுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 அடுக்கு, அதுக்கு மேலே அந்த ஸ்தூபி மாதிரி பிரமிடு மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. சிலதெல்லாம் ரேட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்துட்டு சொல்லுங்கள், கேளுங்க, பார்க்கலாம். இது மயில். மயில் வார்ப்பு தாங்க, இதுவும் வார்ப்பு தான். அப்படியே செவத்தில் மாட்டுற மாதிரி 2 பக்கம் ஆணி வச்சு மாட்டுற மாதிரி இருக்குது. இந்த பேக் சைடு இப்போ நான் காட்டினாலே அது அப்படியே செவத்தில் பதிச்சா கரெக்டாக மயில் நிற்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி மாட்டிடணும். இங்கே ஒரு ஹோல், அந்த பக்கம் ஒரு ஹோல் இருக்குது, 2 பக்கமும் ஹோல் இருக்குது. அதை வச்சு நாம் செவத்தில் மாட்டிடணும். தெளிவாக இருக்குங்க. ஆன்டிக் டிசைனில் இருக்குது. பழங்காலத்து பொருளுன்றதுனால அது ஆன்டிக் அப்படியே இருக்கணும்னு வச்சுருக்கேன். பாலிஷ் பண்ணல. வேணும்னா பாலிஷ் பண்ணி கொடுக்கணுன்னா சொல்லுங்கள், பண்ணி தரேன் நான். இது நம்மளுடைய மனை, தேக்கு மனை. 5 to 6 இன்ச்சு இருக்கும் உயரம். அகலம் ஒரு 4 இன்ச்சு இருக்கும். தேக்கு வந்துட்டு 600 ரூபா, 600. இது ரோஸ்வுட்டு, இது 700 ரூபா. இதுவும் அதே மாதிரி தான். கீழே இந்த கார்விங்லாம் அழகாக இருக்கும். பெரிய மனைக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பூ டிசைன் கொடுத்து
அழகாக பண்ணியிருக்கோம். இதில் ஆணி எல்லாம் பிராஸ் ஆணிஸ் தான் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது 2 தட்டுங்க. ரொம்ப நாளாக முறி தட்டு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பாலிஷ் பண்ணியே வந்திருக்கு. பெருசு கிடையாதுங்க இது. இது அகலம் ஒரு 7 இன்ச்சு இருக்கும், இல்லை 6 to 7 இன்ச்சு அவ்வளோதான் இருக்கும். ரெண்டுமே ஏறக்குறைய அப்படி தான் இருக்குது. டிஃபன் பிளேட்டாக யூஸ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழகான ஒரு தட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், வார்ப்பு தான் இது. வெண்கலம், முறி வெண்கல தட்டு. இது பூ உருளிங்க. இது முந்தி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். 5 வந்திருந்தது, 2 3 போயிடுச்சு, 2 இருக்குது என்கிட்ட இப்போது. நான் அதை தான் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டிலோடு வர்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாசலில் வச்சு பூ போடலாம். இது ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பெருசு 900, சின்னது 800. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க, கொஞ்சம் வித்தியாசம். இதுக்கு நான் விலை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இதை கேட்குறீங்க, அதனால் இதுக்கு நான் விலை சொல்லிட்டேன். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது நான் முந்தி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இது 3 வந்திருக்குங்க இப்போ மறுபடியும். தம்பூரா மாடல் தீர்த்த கரண்டி. இந்த நாகரோட தலை வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அடி உயரமே பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு கிட்ட இருக்குது. கீழே 2 கிளி, அதுக்கப்புறம் இந்த துஜஸ்தம்பம் மாதிரி அழகாக மேலே போகுது. நாகம் சுருண்டு சுருண்டு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல காட்டுறாங்க. அதுக்கு மேலே நாகருக்கு மேலே நாகம் படம் எடுத்த மாதிரி இருக்குது. இதுவும் தண்ணி சொம்பு தாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது. கீழே பாதம் வச்சு பெருசாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த தவசொம்பு மாடல்லே இருக்கும். ஒரு சிலர் பெருசாக வேணும், உள்ளே கை விட்டு கழுகுற மாதிரி வேணும் அப்படின்றதுனால இதை நான் இப்போ போட்டிருக்கிறேங்க. வாயளவு 3.5க்கு மேலே இருக்குங்க. 3.5 4 கூட இருக்கலாம். 3.5ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் சொன்னீங்களே இல்லையேன்றவாங்க, அதனால் நான் சொல்லலை. இது ஒரு 6 இன்ச்சு கிட்ட இருக்குங்க. பிடி கீழே பாதத்தோடு சேர்த்து 6 இன்ச்சு கிட்ட இருக்குது. நல்லா கை உள்ளே போகுது பாருங்கள். என் கையே பெரிய கை, அதுவே உள்ளே போகுது. கீழே 3 பாதம். எந்த ஒரு இடியோ சொட்டையோ இல்லாமல் நீட்டாக இருக்குது அந்த பொருள். நல்லா தண்ணி பிடிச்சி வச்சோன்னா ஒரு 1/2 லிட்ரு 1 லிட்ரு கூட பிடிக்கும்னு நினைக்கிறேன். கேளுங்க, அளவு சொல்கிறேன். ராகவேந்திர சுவாமி முதல்ல 1 வந்தது போட்டேன் நான், அது போயிடுச்சு. பின்னாடி அந்த அவருடைய பிருந்தாவனம் மாடு இதோடு சேர்த்து வந்திருக்கு. இந்த தரம் ஒரு 3 பீஸ் வந்திருக்குங்க. 1 இருந்தது, நிறைய பேர் கேட்டிங்க. இந்த தரம் ஒரு 3 பீஸ் வந்திருக்கு. கேளுங்க, கேட்டவங்களுக்கு ஒன்று ஒன்றா தரேன் நான். இது பார்த்திங்கன்னா ஒரு கப்புங்க. ஏதோ ப்ரைஸ் கொடுத்தாங்களா என்னன்னு தெரில, 1981ன்னு இருக்குது. இது ஒரு கப்பு, ரொம்ப பழமையானதுன்றதுனால நான் பாலிஷ் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். வேணுன்றவங்க சொல்லுங்கள், பார்க்கலாம். இது எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சுக்கு மேலே இருக்குங்க. 4.5 இன்ச்சுக்கு மேலே இது இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு, 2.5 இருக்கலாம். அந்த பானைக்கு மேலே அழகாக அப்படியே உட்காருது, நல்லா நீட்டாக. இது ஒரு ஏக ஆர்த்திங்க. இது நம்ம காமாட்சி ஆன்டிக் சார்பாக ஒரு கோவிலுக்கு போகுது. இது சேலில் இல்லை, உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் காட்டுறேன். இதை எந்த கோயிலுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் சொல்கிறேன், யார்கிட்ட இது ஆர்த்தி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நல்லா இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இதில் ஏதாவது இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு நீங்கள் சொன்னால் உங்களுடைய சஜஷனும் எடுத்துக்க காத்துட்ருக்குறேன். சொல்லுங்கள், அது மாதிரி பண்ணலாம். ஏதாவது மாற்றி பண்ணுங்க அப்படின்னா. எனக்கு வீடியோ மட்டும் இப்படி தான் எடுக்க முடியுது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். நான் நல்லா வணக்கம்.